ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பிரதமரையும் பாஜக கூட்டணியும் தனது தோள் மேல வச்சு தாங்கிறதுல ரெண்டு பேர்ல முக்கியமானவர் சந்திரபாபு நாயுடு. இவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆந்திராவில இருந்து ஒரு நபர் தோற்கடிக்கப்பட போகிறார் பாஜக கூட்டணியால. இந்த ட்விஸ்ட்டை நீங்க எதிர்பார்க்கல அப்படின்னு காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்தியா கூட்டணி சார்பாக வெளியிட்டிருக்கு. அதனுடைய பின்னணி, ஏன் திருச்சி சிவாவும் மயில்சாமி அண்ணாதுரையும் இந்த போட்டியிலிருந்து விலகினாங்களா அல்லது விலக்கப்பட்டாங்களா, அந்த ஒரு பின்னணி குறித்தும் விரிவாக பேசுவோம். அதே மாதிரி இப்போ ஆம்புலன்ஸ் குறித்த சர்ச்சை ஒன்றில் எடப்பாடி பழனிசாமி சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்காரு. தொடர்ந்து கடுமையான விமர்சனங்கள் இது குறித்து முன்வைக்கப்பட்டு வருது. அதனுடைய பின்னணியும் பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நீங்க சொன்னது போல இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் அது. அந்த மாதிரி இன்னைக்கு அந்த சுதர்சன ரெட்டி எதிர்பார்க்கல. ஆமா, நான் பாட்டு என்ன எனக்கே அதிர்ச்சி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு இன்னைக்கு இறுதி முடிவு எடுத்திருக்காங்க இந்தியா கூட்டணி சார்பா. யாரு வரக்கூடிய இந்த துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளர் யாருன்ற முடிவில் நேற்றுக்கு வரைக்கும் என்ன பேசப்பட்டது அப்படின்னா, ஒரு தமிழருக்கு எதிராக ஒரு தமிழர் தான் நிப்பாட்ட போறாங்க. அது திருச்சி சிவாவா இல்லை மயில்சாமி அண்ணாதுரையான்னு சொல்லிட்டு பல விவாதங்கள் போயிட்டு இருந்த சமயத்தில் தான் தமிழரே கிடையாதுங்க, நாங்கள் வேற பக்கம் போறோம்னு சொல்லிட்டு ஆந்திரா பக்கம் வண்டி திருப்பிட்டாங்க போல. அங்கே முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டியை தான் இந்தியா கூட்டணி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இந்த ட்விஸ்ட் எப்படி நடந்தது, எதுக்கு நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இல்லையா. எதற்காக இவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா பொதுவாகவே இந்த ஒரு பதவி என்பது அரசியல் சார்பற்ற பதவி தான். ஆனா அந்த பதவிக்கு வர்றவங்க அரசியல் சார்புள்ளவா இருப்பாங்க. முன்னாடி தன்கர் கூட பாஜக சார்பா செயல்பட்டவர் தான். சட்டமன்றத்திலே அப்படிதானே இருப்பாங்க. ஆமா, அப்படிதான் இருப்பாங்க. அரசியல் சார்பற்ற பதவிக்கு வருவாங்க, பிற்காலத்தில் சர்ச்சையாகும், விவாதமாகும், அவங்களுக்கு சார்பா செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு வாதம் வரும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இப்போ இந்தியா கூட்டணி முடிவு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த வாட்டி அரசியல் சார்பற்ற ஒரு நபரை தான் தேர்ந்தெடுக்கணும், எல்லாருமே ஒன்று கூடி எல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தினா மட்டும்தான். இப்ப இருக்கக்கூடிய அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து பாஜகவால அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்துட்டே இருக்கு. தொடர்ந்து பல வழிகளில் பாஜக இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக செயல்படுற சமயத்துல இந்த கான்ஸ்டிடியூஷனையே தூக்கி பிடிச்ச, இந்த கான்ஸ்டிடியூஷன் சார்பா பல சமூக நீதி தீர்ப்புகளை கொடுத்த ஒரு நீதிபதியை தான் நம்ம பொது வேட்பாளர் அறிவிக்கணும்ன்ற ஒரு முடிவோட தான் சுதர்சன் ரெட்டியை டிக் அடிச்சிருக்கிறதா இப்போ சொல்லப்படுது. இது இரண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று இது திமுகவுக்கு மீண்டும் நெருக்கடி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா. ஆனால் முன்னாடி திமுக பாஜக கொடுத்த நெருக்கடியை திருச்சி சிவா மூலியமா அந்த நெருக்கடியை ஆஃப் பண்ண போறாங்கன்னு பேசப்பட்ட சமயத்தில் இப்போ தமிழரே இந்த ரேஸ்ல இல்லை, அப்போ திமுக தமிழருக்கு அகைன்ஸ்டா ஓட் போடுமா, இல்லை இந்தியா கூட்டணியை பகச்சுக்கிட்டு தமிழருக்கு ஆதரவு, அதாவது பாஜக கேண்டிடேட்டுக்கு திமுக ஓட் போடும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆந்திரா பக்கம் போனோம் அப்படின்னா நீங்க சொன்னது போல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர் ஆந்திராவை சேர்ந்தவர், சுதர்சன் ரெட்டி ஆந்திராவை சேர்ந்தவர் தான். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒருவருக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு வாக்களிக்க போறாரா, பாஜகவோட வேட்பாளருக்கு வாக்களிக்கிறது மூலியமா அந்த பகுதி மக்களை சந்திரபாபு நாயுடு பகச்சுக்க போறாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த பல கேள்விகளுக்கு செப்டம்பர் 9 விடை தெரியும் பார்க்கலாம். நம்ம இதுல முதல் விஷயம், திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படிங்கிறது தான். திமுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதன் சார்பாக எம்பி கனிமொழியும் இந்த வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி முன்னாள் நீதிபதி ஆதரிச்சு தான் பேசியிருக்காங்க. அந்த நீட்சியா அவங்களுடைய நிலைப்பாடு பட்டவர்த்தனமா தெரியுது. அவங்க சுதர்சன் ரெட்டிக்கு தான் தங்களது ஆதரவை தெரிவிக்க போறாங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இது யாருங்கிறத பொறுத்தல்ல, என்ன சித்தாந்தம் அப்படிங்கறத வச்சுதான் இந்த தேர்தல் நடக்க போகுது. இது பேட்டில் ஆஃப் ஐடியாலஜி அப்படிங்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் இது நாங்க செய்ய போறோம், அதனால தான் நாங்கள் சுதர்சன ரெட்டிக்கு ஆதரவு தெரிவிக்க போறோம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கப்படுது. இப்போ தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஏன் வாக்களிக்கல, நீங்க வாக்களிக்கலன்னா அது பெரிய துரோகம், அது சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்கும், பிஜேபி அதை தேர்தல் களத்துல அழகா அறுவடை சொல்றாங்க. அதற்கு இன்னொரு தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானே, திமுக அதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படணும், ஒதுங்கி உட்கார வேண்டியதானே, அவர் ஜெயிக்க வச்சுட்டு போக வேண்டியதானே. அப்படி கிடையாது, இது அரசியல் களம். இங்க அதிகாரத்துக்கான போட்டி தான் இங்க நடக்கும். அதுல தமிழர் தெலுங்கருங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படுது.
இப்போ நேத்துல இருந்து ரொம்ப பரபரப்பா திருச்சி சிவா, மயில்சாமி அண்ணாதுரை பேர்கள்லாம் அடிபட்டுச்சுன்னா ஊடகங்கள்ல மட்டும் இல்ல, இந்தியா கூட்டணி அந்த தொடர்பான ஆலோசனை கூட்டம் நேத்து நடந்துச்சு இல்லையா, அதுலயே அந்த பெயர்கள்லாம் பரிசீலிக்கப்பட்டுச்சு. அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள்லாம் உள்ள போனுச்சு. அது ஏன் வந்து இறுதியாகப்படலை, ஏன் வந்து இவங்க 2 பேரையும் விட்டுட்டாங்க அப்படின்னா, நேற்று இரவு நடந்த மீட்டிங் 8 மணி வரைக்கும் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போயிருக்கு. அதுல ஒரு இறுதி முடிவை எட்டவே முடியல அவங்களால. திரிணாமுல் காங்கிரஸ் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு தலைவர்களை கொண்டு வாங்க, நீங்களும் தமிழ்நாட்டில இருந்து எடுத்து வந்தீங்கன்னா அது வந்து ஒரு சரியான போட்டியா இருக்காது, பேலன்சிங்கா இருக்காது. நம்ம தென்னிந்தியான்னு போறப்ப இன்னும் பிராடரா போகும். அது மட்டும் இல்லாம பாஜக கூட்டணிக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி ஒரு இடம். ஏன்னா திமுக தமிழ்நாடு இப்படி வரும்பொழுது இவங்க தமிழரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருக்கு முக்கியமான ஒரு நபர்னு பார்த்தா சந்திரபாபு நாயுடு. சோ நம்ம அவர் ஏரியாவில் அவர் கோட்டையில ஒரு பொத்தல் போடுறதா சரியா இருக்கும். நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போகும், நம்ம வட மாநிலங்கள்ல இருந்து ஒருத்தர் எடுத்தாதான் அது பிரச்சனையா போயிடும், தென் மாநிலத்துக்கு போவோம் அப்படிங்கிற வகையில் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம திருச்சி சிவாவா இருக்கட்டும் அல்லது விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரையா இருக்கட்டும், இவங்க இருவரும் வந்து ஒரு வெற்றி, இப்ப அப்துல் கலாம் வராரு அப்படின்னா அவர் ஜெயிக்க போறாரு அப்படிங்கறதுல அவருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், மற்றவர்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தோக்கிறதுக்கு யாருன்னா என்ன, அதனாலதான் இது வந்து தள்ளி விடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா என்னதான் இந்தியா கூட்டணி வந்து உறுதியா சொன்னாலும், எப்படியோ தோல்விதான் கிடைக்க போகுதுன்னு சொன்னாலும், ஏதோ ஒரு வகையில ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டை வந்து நம்ம இந்த இதுல வச்சே ஆகணும். ஏன்னா தோக்கணும்ன்ற இதுக்கு மட்டும் நம்ம விலகி நிற்க முடியாதுல தேர்தல். அதனால வந்து ஏதோ ஒரு வகையில ஐடியாலஜிக்கல் ஃபைட் வந்து இருந்தே ஆகணும்ன்ற முடிவில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேற்றுக்கு அந்த பேசப்பட்ட அந்த பேச்சுவார்த்தையில் வந்து பல கட்சிகளும் கேட்டிருக்காங்க, எதற்காக வந்து ஒற்றை கட்சிக்கு ஆதரவாக நம்ம எதுக்கு முடிவு எடுக்கணும். இந்தியா கூட்டணி என்பது பல கட்சிகள், பல மாநில கட்சிகள் அதில் இருக்காங்க இல்லையா. சரத்பவார் இருக்காங்க, அப்புறம் அகிலேஷ் யாதவ் இருக்காங்க, மம்தா பானர்ஜி இருக்காங்க. இந்த பல தலைவர் இருக்கக்கூடிய கூட்டமைப்புல வந்து எதற்கு ஒரு கட்சி சார்பான முடிவு எடுக்கணும், எதற்காக திமுகவுக்கு ஆதரவா எதற்காக நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுல தான் வந்து பல கட்சிகள் எதிர்ப்பா நின்றுருக்காங்க. ஒரு கட்சி சார்பா முடிவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம மீண்டும் வந்து அரசியல் வேட்பாளர் நிப்பாற்றமார் ஆயிரும். நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து நம்மளோட கட்சியில சேராத ஒருத்தரை வந்து ஒரு ஜாயிண்ட் கேண்டிடேட்டா நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்ட முடிவு தான் சுதர்சன் ரெட்டி வந்து இப்போ வந்து வேட்பாளர் ஆக்கப்பட்டிருக்கார். இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த பிரச்சாரத்தை எப்படி அவங்க பண்ண போறாங்க, நீங்க சொன்னது போல எதிர்கட்சிகளும் ஆந்திராவில் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா. ஆந்திரா பிரச்சாரம் பண்ணும்போது நாயுடுவையும் பார்த்து பேசுவாங்க, அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, நாயுடு வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, தமிழ்நாடுக்கு வருவாங்க, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது. ஆனால் நீங்க முன்னாடியே சொன்னது போல திமுக ஸ்டாண்டு இதுவாக தான் இருக்கு. என்னதான் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழராக இருந்தாலும் நாங்க வந்து ஒரு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்ததா சொல்லப்பட்டது இல்லையா. அதான் நம்ம நேற்று சொன்ன மாதிரி RSS தமிழரா வெர்சஸ் திராவிட தமிழரா தான் பாக்குறாங்க. அதாவது திராவிட தமிழர் பிஜேபிக்கு எதிரான கருத்தை யாரு வச்சிருக்காங்களோ அவங்கள ஆதரிப்போங்கிறதா இவங்களது கொள்கையா இருக்கு. இதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆந்திராவை போனோம்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுங்கிறதும் இன்னொரு விதமான ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. குறிப்பா ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி பிஜேபியோட கூட்டணியில இல்ல அப்படின்னாலும் பிஜேபிக்கு ஆதரவா தான் இருப்பாருங்கிறது அகில உலகத்துக்கும் தெரியும். அதாவது யாரால சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டோமோ அந்த கட்சி கொண்ட வேட்பாளருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரவு தெரிவிச்சிட்டார் ஆல்ரெடி. அதாவது சுதர்சன் ரெட்டி வருவாரா வரலையான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. இருந்தாலும் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனே ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டார். அவரோட கட்சிக்கு வந்து ஒரு 10 எம்பிக்கள் இருக்காங்க போல. அதாவது ராஜ்யசபால ஒரு 7 பேர் சொல்றாங்க, பாக்கி 3 பேர் லோக்சபா இருக்கிறதா சொல்றாங்க. அந்த 10 எம்பிக்கள் வந்து பாஜக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஆர்எஸும் இருக்காங்க இல்லையா தெலுங்கானால வந்து ஏற்கனவே சந்திரசேகர் ராவ் வெர்சஸ் பிஜேபின்னு தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அந்த காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் சந்திரசேகர் ராவோட மகளை வந்து இடி கைது பண்ணதுக்கு அப்புறம் சந்திரசேகர் ராவ் வந்து பிஜேபி மீது ஒரு பெரிய கோபம் இருக்கு அவருக்கு. அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடா கூட பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கலாம். அது மட்டும் இல்லாம அவரோட மண்ணின் மைந்தர் இல்லையா சுதர்சன் ரெட்டி, அவருக்கு ஆதரவா வாக்களிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு 10 எம்பிக்கள் ராஜ்யசபா லோக்சபால இருக்காங்க. பிஆர்எஸ்க்கு 4 எம்பிக்கள் தான் ராஜ்யசபால மட்டும்தான் இருக்காங்க. சோ இது எல்லாமே ஒவ்வொரு எம்பியுமே அவங்களோட வாக்குகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். அதை யாரு அறுவடை பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் மீதம் இருக்கிற தேர்தலில் ஒரு ட்விஸ்டா பார்க்க. ஏன்னா இதுல வந்து ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 ராஜ்யசபா சரி லோக்சபாவை சரி 2 எம்பிக்களையும் சேர்த்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கு ஒரு வேட்பாளருக்கு 394 வாக்குகள் வேணும். ஆனா பாஜக வசம் வந்து 420 எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா. அதனால வந்து பாஜகவுக்கு பெருசா எந்த விதமான ஆபத்தும் வராது. ஆனா இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தான் பார்க்கணும் நம்ம. ஆமா,
இப்போ அது மட்டும் இல்லாமல் சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிச்சிட்டோம் ஒருமுகமாக நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாலும் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களை கேட்டுட்டு நீங்கள் அதை செஞ்சுருக்கணும். ஒரு வேட்பாளரை நீங்கள் அறிவிச்சிட்டிங்கன்னா அது நாங்கள் எப்படி ஆதரவு தெரிவிக்கிறது சரியான அரசியலாக இருக்கும்? பொதுவான ஒரு வேட்பாளர் முன்னிறுத்தி ஆதரவு கேட்டால் அதை செய்யலாம். ஆனால் நீங்கள் RSS சார்ந்த ஒரு நபரை நிறுத்தி அது தமிழருங்கிற போர்வையில் வாக்கு கேட்டிங்கன்னா அது எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதா திமுக கூட்டணியுடைய நிலைப்பாடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி சார்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பிஜேபி ஒரு ரூட் மேப் போடுறாங்க. திமுக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இதை ஒட்டி தமிழரை கொண்டுட்டு வராங்க அப்படின்னா நம்ம ஏன் அந்த ரூட்ல போனோம்? அவங்க ஒரு இது பண்றாங்கன்னா நம்ம பின்னாடியே போறது அரசியல் கிடையாது, நம்ம வேறொரு நெருக்கடியை கொடுக்கறதா அரசியல் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய முடிவாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சுதர்சன ரெட்டி போன்றோர் அழைச்சிட்டு வரப்பட்டதுக்கு பின்னணியில இந்த மாதிரி கணக்குகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ YSR ஜெகன்மோகன் ரெட்டியோட நிலைப்பாடு என்ன, சந்திரபாபு நாயுடுவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுலாம் பாஜக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருக்கு. ஆனா இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு வந்து பாஜக அகைன்ஸ்டா செயல்பட மாட்டாருன்னு தான் சொல்றாங்க. கூட்டணி கட்சி அப்படின்ற போர்வையில் நிச்சயமா பாஜக ஆதரவாக தான் நிற்பாருன்னு சொல்லப்படுது. இப்போ இத்தனை கேள்விகளுக்கு மத்தியில் ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, யார் இந்த சுதர்சன் ரெட்டி அப்படின்ற கேள்விதான். இவரோட பதவி என்னென்ன பதவிகள் வச்சிருக்காருன்னு பார்க்கும்போது தான் அப்படியே படிப்படியா அந்த சட்ட தொழில வராரு, வக்கீலா வராரு, அப்புறம் வந்து நீதிபதியா வராரு, கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா வராரு. 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியா நியமிக்கப்படுறார். ஒரு 4 ஆண்டுகள் அந்த பதவியில் இருக்காரு. அந்த பதவியில் இருக்கிற சமயத்துல பல உத்தரவுகள் அப்ப வந்து காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் 2011 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்த சமயத்தில் இவரோட பல தீர்ப்புகள் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக இருந்திருக்கு, ஆதரவாக இருந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு இவர் காங்கிரஸ்க்கு எதிராக கொடுத்திருக்காரு. என்ன தீர்ப்பு அப்படின்னா, அந்த கருப்பு பண வழக்கு. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இந்தியா முழுக்கவே கருப்பு பணம் குற்றச்சாட்டு என்பது பெருசா பேசப்பட்டது இல்லையா. இங்க இருக்கக்கூடிய பல இந்தியர்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி வெளிநாட்டில் போய் கருப்பு பணத்தை பதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெருச குற்றச்சாட்டு இருந்தது இல்ல. அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக வழக்கு வந்து இவர் விசாரிக்கும் போது இவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக பல கருத்துக்களையும் பல தீர்ப்புகளையும் தராரு. அந்த ஒரு குறிப்பிட்ட வழக்குல சிறப்பு விசாரணை குழுவை போட்டு விசாரிக்கணும் அப்படின்ற உத்தரவை கொடுத்தது சுதர்சன் ரெட்டி தான். அந்த மாதிரி பார்க்குற சமயத்தில் கான்ஸ்டியூஷனுக்கு ஆதரவாக பல தீர்ப்புகள் கொடுத்திருக்காரு. அதனோட வெளிப்பாடாக தான் இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்கும் இந்தியா கூட்டணி வந்து இவரை வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ இவர் வந்திருக்காரு, எல்லாம் சரிதான், இவர் ஓய்வு பெற்றாரு, அதுவும் சரிதான். ஆனா அந்த இடைப்பட்ட காலங்களில் அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக்டிவிஸ்டா செயல்பட்டாரா, பிஜேபிக்கு எதிராக என்னென்ன போராட்டங்கள் முன் வச்சாருங்கிற தரவுகள்லாம் அதுவும் பெருசா வெளியாக. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறது எதற்கு? வெறுமனே ஒரு முகமா முன்னிறுத்திட்டு அவர் வந்து பெரிய அளவில் ஒரு அரசியல்வாதினா அந்த தோல்வி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிரொலிக்கும். இந்த மாதிரி நபர்கள் வரும்பொழுது அது ஒரு பொதுவான நபருக்கு ஏற்பட்ட தோல்வியாக போயிடும் அப்படிங்கிற கருத்துருவாக்கத்தை உருவாக்க இந்தியா கூட்டணி முயற்சி பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக வந்து அவங்க நரேட்டிவ் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக என்ன அப்படின்னா, இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் வந்து திமுக ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு அகைன்ஸ்டா வாக்களிச்சது அப்படின்னா இந்தியா கூட்டணி பிளவுபடும். ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா வாக்களிச்சு சிபிஆருக்கு அகைன்ஸ்டா வாக்களிச்சது அப்படின்னா தமிழருக்கு எதிராக திமுக வாக்களிச்சிருக்கின்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து தமிழக பாஜக கட்டமைக்கும். இல்ல அதற்கு வாய்ப்பு இல்ல. 100% இல்லன்னு சொல்றாங்க. திமுக வந்து சிபிஆருக்கு வாக்களிக்கனா தனிப்பட்ட முறையில் அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க, அரசியல் ரீதியாக பதிலடி கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் பிரச்சாரத்துல பேசப்படும்ன்ற மாதிரி தகவல் இருக்கு. ஏன்னா அதனாலதான் தமிழக பாஜக தலைவர்கள்லாம் டெல்லியில முகாமிட்டு இருக்காங்க. அங்க வந்து பல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பிரச்சாரத்தை வந்து நாடு முழுக்க கொண்டு போறணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டிலேயே வந்து பாஜக தலைவர்கள்லாம் வந்து திமுக இடத்துல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஒரு மனதா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு மனதுன்னு வர்றப்பயே எங்கள்கிட்ட கேட்டுட்டு நீங்க முடிவு எடுத்துருக்கணும். அப்போ நம்ம எல்லாம் ஒத்தாப்புல சப்போர்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் சப்போர்ட் பண்றது சரியா இருக்காதுல்ல. அதுதான் இவங்க சொல்லக்கூடிய மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு காரணமா இருக்கு. ஆமா, அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய நேற்றைய பிரச்சாரம் வேலூர் அணைக்கட்டுல புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் போயிட்டு இருக்கு இல்லையா. அந்த பயணத்துல ஒரு ஆம்னி பஸ் மேல நின்று பேசிட்டு இருக்காரு வழக்கம் போல. பேசும்பொழுது ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. டென்ஷன் ஆயிட்டாரு. உடனே டென்ஷன் ஆயிட்டு, யோ இல்ல இதே வேலையா போச்சு, எப்போ பார்த்தாலும் கூட்டத்தை பழந்துக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்க, நான் ஒரு 30 மீட்டிங் பார்த்துட்டேன், 30 மீட்டிங்ல இதே மாதிரி ஆம்புலன்ஸ் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட் திட்டுறாரு. அது தவறு இல்லை. ஒரு அரசியல் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிதான் பேசணும், பேசுறாரு, அது தவறு இல்லை. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை தனிப்பட்ட முறையில தாக்குறாரு. நீ வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரை நோட் பண்ணு, வண்டியை நோட் பண்ணு, உள்ளுக்குள்ள யாருமே இல்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நம்ம ட்ராக் பண்ணுவோம், யார் என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு அடிக்காது அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு. இவர் ஒரு தலைவர் ஒரு பெரும் கூட்டத்துக்கு முன்னாடி நின்று பேசுறாருன்னா இவர் சொல்றதுதான் அந்த கூட்டம் கேட்கும்.
அப்போ அந்த கூட்டம் உணர்வெழுச்சியின் ரீதியாக அவரை தாக்கியிருந்தாலோ அல்லது வேற ஏதாவது நடந்திருந்தாலோ என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்கு. சமீப காலங்களா எடப்பாடி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இப்போ தம்பிதுரை கூட ஹேண்டில் பண்ணது கூட பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்லேயே வந்து தம்பிதுரை வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொன்னார் இல்லையா. அப்புறம் பல தலைவர்களை வந்து புறக்கணிக்கிறார் வெளிப்படையா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு கூட்டத்தில் அவர் சொன்னதான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அடுத்த வாட்டி யார் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வராங்களோ அவங்க தான் பேஷண்டா போவாங்கன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல் தான் விட்டுருக்காரு. அதற்கு ஆம்புலன்ஸ் டிரைவர், அந்த பர்டிகுலர் ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து போனது ஒரு பேஷண்ட் அழைச்சிட்டு வர தான் போனேன். அணைக்கட்டு ஜிஹெச்ல இருந்து போன் வந்துச்சு, அதன் அடிப்படையில் தான் நான் போனேன். அவர் ஒரு 60 வயது நபர், அவர் வந்து சிரமப்படுறாரு, உடனே வாங்கன்னு சொன்னதுனால தான் நான் போனேன். ஏன் இந்த மீட்டிங் வழியா போனோம் அப்படின்னா 10 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிருக்குன்னு நினைச்சு போனேன். ஆனா அந்த மீட்டிங் முடியல, அதனால வேற வழி இல்லாம இதுதான் ஷார்ட் ரூட்டுங்கிற அடிப்படையில் நான் அப்படி போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல தனிப்பட்ட முறையில் இவரை மிரட்டலாமா அப்படின்னு ஆம்புலன்ஸ் சங்கத்தினர் சார்பாக ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு எடப்பாடிக்கு. என்னன்னா, மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைன்னா பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சையை கிளப்பி அவருக்கு அவரே நெருக்கடி கொடுத்துக்கிறாரு. அமைச்சர் மாசு கூட கடுமையா கண்டிச்சிருக்காரு இதுல. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இருக்கிற இடத்துல ஆம்புலன்ஸ் வரல, ஆம்புலன்ஸ் போற உள்ள தான் நீங்க மீட்டிங் போட்டீங்க அப்படின்னு அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. எது எப்படியோ திமுக விமர்சிக்க, ஆளுங்கட்சி விமர்சிக்க முழு தகுதியும் முழு உரிமையும் இருக்கு அவருக்கு. ஆனா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை அரசியலோட தொடர்பு படுத்தி பேசுறதுங்கிறது சரியா இருக்காது. தகுந்த ஆதாரங்கள் இல்லாம பொது இடத்துல இப்படி ஒரு கருத்தை, அதுவும் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வைக்கிறதுங்கிறது ஒரு சரியற்ற ஒரு போக்கு அப்படிங்கறதா இன்னைக்கு பெரிய அளவுல மறக்க முடியாத உண்மையும் கூட. ஏன்னா போற ஒரு ஆம்புலன்ஸ்ல எல்லாம் பேஷண்ட் இருக்க மாட்டாங்க. பேஷண்ட் அழைக்க போறவங்க எப்படி பேஷண்டோட போக முடியும்? அந்த ஒரு இது இருக்குல்ல. இது வந்து திமுகவோட சூழ்ச்சின்னு வேற சொல்றாரு அவரு. அது அரசியல் குற்றச்சாட்டு வைங்க, ஆனா அதையும் அப்பாற்பட்டு ஒரு அவசர ஊர்திக்கு வழிவிட வேண்டிய தேவை இங்க இருக்கு இல்லையா. இப்ப எல்லாம் நீங்க சாலையில பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி கிடையாது. நிறைய பேர் ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டுச்சுன்னா அடுத்த செகண்ட் இந்த ரோடே கிளியர் ஆகுது. பஸ்ல இருந்து, கார்ல இருந்து, தள்ளு வண்டியில இருந்து அத்தனை பேரும் ஒதுக்கி நிக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பல மேடைகள் எடப்பாடி பழனிசாமி பண்ணிருக்காரு. அப்படி இந்த பிரச்சாரத்திலே வந்து வழிவிட சொல்லி நிறைய இடத்துல கேட்டிருக்காரு. ஆனா நேத்துக்கு எதுக்காக டென்ஷன் ஆனாருன்னு தெரியல. இல்ல, நேத்துக்கு டென்ஷன் ஆனது இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையோட மையப்படுத்தி தானே. 30 முறை இதே மாதிரி பண்றாங்க கூட்டத்தை கலைக்கிறதுக்காக அப்படிங்கிறாரு. அது அரசும் விளக்கம் கொடுத்துருச்சு. ஆனால் அது எடப்பாடிக்கு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி பார்க்க முடியுது. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி எப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது வந்திருக்கும் இல்லையா. இதுல ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அழகு, பொதுவா ஒரு மனுஷன் குளிக்கிறான் அப்படின்னா எட்டி பார்க்க கூடாது இல்லையா. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒருத்தங்க பாத்ரூம் எட்டி பார்க்கறதே தப்பு. அது ஒரு மனுஷர் குளிச்சிட்டு இருக்கப்ப ஒரு விலங்கு போய் எட்டி பார்க்குதுங்க. நீ வந்து விலங்கா அப்படின்னு கேட்கற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கு. ஒரு புலி இருக்குல்ல, ஒரு மனுஷர் உள்ள குளிச்சிட்டு இருக்காப்புல, அந்த ஜன்னல்ல ஏதோ கொஞ்சம் ஹோல் இருக்கு, அதன் வழியா உள்ள பூந்து எட்டி பாக்குது. அவரை பார்த்துட்டு என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியல, துண்டை காணும் துணியை காணும் திரும்பி காட்டுக்கே ஓடிடுச்சு. அந்த வீடியோ எங்க நடந்திருக்கு அப்படின்னா வட மாநிலங்கள் சொல்லப்படுது. இந்த இடம் தான் அப்படின்னு எக்ஸாக்டா யாரும் சொல்லல. அது வந்து காட்டை ஒட்டிய ஒரு பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. புலியா இருந்தாலும் ஒரு அளவு தான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அதையும் வீடியோ எடுத்து அந்த புலியை மாட்டி விட்டுருக்காரு. இப்ப ஒரு வேற ஏதாச்சும் ஒன்று நடந்து அசம்பாவிதம் உள்ள முழுசா வர்ற மாதிரி இருந்தா எப்படி வந்திருக்கும் பாருங்க. வந்ததுனால லாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து பேச பொருளா வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ எல்லாம். இப்ப இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசணும், பத்தி தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.